கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மன்னாட்டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக கூறுகிறது: அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் என்பதாக. நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. ஐ எம் நாட் worthy ஆஃப் த லீஸ்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை நாம் தியானிக்கப் போகிறோம். நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபு நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி ஏறெடுத்த ஜெபமாய் மேற்குறிப்பிட்ட வசனம் காணப்படுகிறது. யாக்கோபு என்ற பெயரினுடைய அர்த்தம் எத்தன் அல்லது ஏமாற்றுக்காரன் என்பதாகும். அவனுடைய பெயரைப் போல தன் சகோதரனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் பசியாயிருந்த வேளையில் அப்பத்தையும் பயிற்றங்குலையும் கொடுத்து திருடிவிட்டான். அதன் பின்பு அவன் தகப்பனாகிய ஈசாக்கின் வயோதிபத்தை பயன்படுத்தி அவனை ஏமாற்றி ஈசாக்கு தன் மூத்த குமாரனாகிய ஏசாவுக்கு வைத்திருந்த ஆசீர்வாதத்தையும் பொய் சொல்லி திருடிவிட்டான். பின்பு யாக்கோபு தன் சகோதரனுக்கு பயந்து மாமனாகிய லாபானிடத்தில் கடந்து சென்றான். அங்கே சுமார் 20 வருஷங்கள் கடினமான வேலைகளை செய்து மனைவிகளையும் பிள்ளைகளையும் ஆஸ்திகளையும் உடையவனானான். அவன் தன் தகப்பன் தேசத்துக்கு திரும்பி வர தீர்மானித்து வரும் வழியில் தேவனை நோக்கி, உம்முடைய தயவுக்கும் சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் என்றான். கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் பாராட்டின தயவிற்காக நன்றி செலுத்தினான். அத்துடன் அவன் ஓடிப்போன வேளையில் கர்த்தர் அவனுக்கு பெத்தேலில் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றின பொழுது வார்த்தையில் சத்தியமுள்ள தேவனை யாக்கோபு தாழ்மையோடு நினைத்து பார்த்து நன்றி செலுத்தினான். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை இந்த வருஷம் செய்திருக்கிறார். அவருடைய தயவு நம்மை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தது. நாம் நினைக்காத நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஈந்தருளி இருக்கிறார். அவைகளை ஒவ்வொன்றாக நினைத்து பார்த்து நன்றி செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் சத்தியமுள்ள தேவன். அவருடைய வார்த்தைகள் சமூலமும் சத்தியம் என்று வேதம் கூறுகிறது. அவர் உங்களுக்கு அருளின எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றி இருக்கிறார், இன்னும் நிறைவேற்றுவார். நீங்கள் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின வேளையிலெல்லாம் அவர் உங்கள் மேல் பிரியமாகி உங்கள் நீதியின் பலனை உங்களுக்கு தந்தருளி உங்களை நடத்தினார். யாக்கோபை போல அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல என்று நம்மை தாழ்த்தி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் உங்களுடைய கைபலன், ஞானம், திறமைகளினால் வந்தது என்று மேட்டிமை கொண்டு விடாதிருங்கள். உங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. அவர் அருளிய எல்லா உபகாரங்களுக்காகவும் இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நன்றி செலுத்தி அவரை தொழுது கொள்ளுங்கள். அதுவே நீங்கள் மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்பட்டு விருத்தியடைந்து பெருகுவதின் வழி என்பதையும் உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா. நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மன்னாட்டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பாராட்டின எல்லா தயவுக்காகவும் சத்தியத்திற்காகவும் உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல என்ற ஒரு உணர்வு எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். போக்கிலும் மரத்திலும் உடனிருப்பீராக. கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீர் வாய்க்க பண்ணுவீராக என்று சொல்லி செபிக்கிறேன் தகப்பனே. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.